ॐ शुक्लाम्भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे। यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धन विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ॐ नमो विष्णवे प्रभविष्णवे। श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्चान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तस्तत्त्वमर्चन्तः प्राप्ययुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते चतुर्जन्म संसारबन्धनात्। ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। நமஸ்காரம். இன்று என்னுடைய வகுப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரக்கூடிய பக்தர் அவர் வேற காரணங்களால வர முடியாதனால நான் கேட்டிருந்தேன் இந்த வாரம் இன்னொரு வகுப்பு வேணும், ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை பண்ண முடியலன்றதுனால. அதனால பிரபு பலபத்ரக்கும் இன்னைக்கு டைம் கொடுத்திருந்தாரு. நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய 3 நாமங்களை இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். போன வகுப்புல அனாதி நிதனக அப்படின்ற நாமத்தோடு நிறுத்தியிருந்தோம். 42வது நாமத்தோடு நிறுத்தியிருந்தோம். இப்ப 43வது நாமம், 44, 45 தாதா விதாதா தாது உத்தம என்ற இந்த 3 நாமத்துடைய விளக்கங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன நாமங்கள் தான். தாதா அப்படின்னா த அப்படின்ற சப்தத்துல இருந்து தோன்றியது. த அப்படின்னா உருவாக்குபவன் அப்படின்னு அர்த்தம். த அப்படின்னா தரிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதே போல இங்க தாதா அப்படிங்கிற சப்தத்தை ஆதிசங்கரர் அதாதா அப்படின்ற ஒரு விளக்கமா எடுத்து பேசுறார். அதாதா அப்படின்னா யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே இருப்பவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் தே அப்படின்ற ஒரு சப்தத்தை எடுத்து பருகுபவன் அப்படின்னு அர்த்தம். பருகுபவன் அப்படின்னா சமுத்திர ஜலத்தை எல்லாத்தையும், இந்த மொத்த உலகத்தையும் பருகுபவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறார். இப்படியாக தாத்தா அப்படின்ற சப்தத்திற்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்கிறார். சரி, த அப்படிங்கிறது தரிப்ப, முதல்ல உருவாக்குபவன். தாத்தா உருவாக்குபவன் அப்படின்னா எதை உருவாக்குறாரு பகவான் அப்படின்னா மொத்த இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கக்கூடியவரா இருக்கார். அதனால அவருக்கு பேரு தாத்தா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்குறார் பகவான் அப்படின்னா யதா பூர்வம் அகல்பயது, தாத்தா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. தாத்தா எப்படி கிரியேட் பண்றார் அப்படின்னா யதா பூர்வம் அகல்பயது, இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றார். நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொன்ன உடனே நாம் என்ன புரிஞ்சுக்க கூடாது, நம்மளை போல வீட்டுல தினசரி நாம இப்படி தினசரி சமைக்கிறோம் இல்ல, அது போல சமைக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், சாம்பார் அப்படின்னு வைப்போம் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் சாம்பார் வேற மாதிரி இருக்கும், நாளைக்கு வச்சா வேற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வச்சா வேற மாதிரி இருக்கும். வீட்டுல நீதான் சாம்பார் வச்ச அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் புளிப்பு அதிகமா இருக்கும், ஒரு நாள் உப்பு கம்மியா இருக்கும், ஒரு நாள் காரம் அதிகமா இருக்கும். அது போல பகவான் சமைக்கிறாரா அப்படின்னா சமைக்கிறது கிடையாது. பகவான் என்ன பண்றாருன்னா இதற்கு முன்னாடி எப்படி பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாரோ அதே போல இந்த பிரபஞ்சத்தை என்ன பண்றேன் நானு இந்த உலகத்துல உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தாதா யதா பூர்வ மக்கள் பயத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறாரு அப்படின்னா அதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற தேவை. நீங்க ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்னன்னா இப்ப கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனி கார் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கும். எல்லா காருமே, கார்ல எந்த விதமான மாற்றம் வராது. அந்த கார் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி,
இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி கார் வரைய வராங்க. அந்த கார்லாம் ஒரே மாதிரி வரும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோ இருக்கிறதுனால தான் எல்லா காரும் ஒரே மாதிரி இருக்கு. இல்லன்னா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சேலத்துல ஒரு மாரி பண்ணுவாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு மாரி பண்ணுவாங்க, சென்னையில ஒரு மாரி பண்ணுவாங்க, மதுரையில ஒரு மாரி பண்ணுவாங்க. அப்புறம் காரே ஸ்டாண்டர்டா இருக்கு. மாருதி கார் இங்க ஒரு மாதிரி இருக்கும், அங்க ஒரு மாதிரி இருக்கும், அங்க ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுபோல என்ன பண்றான் அப்படின்னா, பகவான் இந்த பிரபஞ்சத்துல எது உருவானாலும் எல்லாமே ஒரே மாதிரி உருவாகுற மாதிரி செஞ்சிருக்காராம். இப்ப சூரியகாந்தி பூ அப்படின்னா, சூரியகாந்தி பூ பல கோடி வருடங்களா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து தேங்காய் அப்படின்னா, தேங்காய் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். அதே போல இப்ப அரிசி அப்படின்னா, அரிசி ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். மனிதர்கள் அப்படின்னா, மனிதர்கள் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. பகவான் மாத்தி மாத்தி படைக்கிறது கிடையாது. இந்த இந்த சதுரயுகத்துல இந்த தோற்றத்தின் போது பகவான் இப்படி படைச்சிருக்கார். அடுத்த தோற்றத்தின் போது வாயை மட்டும் பின்னாடி வச்சுட்டார் அப்படின்னா, அது சரிப்பட்டு வராது. இல்லையா? எப்பயுமே எந்த சமயத்திலயும் ஒரே மாதிரி படைப்பு அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அந்த படைப்புக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லி சொல்றோம். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரம் இல்லாம பகவான் படைக்கிறதே கிடையாதாம். சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, அதே போலதான் பகவான் படைக்கிறாராம். சாஸ்திரத்தை மாற்றி பகவான் படைக்கிறதே கிடையாதாம். அதனால அவருக்கு பேரு தாதா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா குழப்பம் வந்துடும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு பசுமாடு அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சாஸ்திரத்துல விளக்கம் இருக்கும். திடீர்னுட்டு நான் இந்த தடவை பசுமாடு வேற மாதிரி படைச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் குழப்பம் வந்துடும். என்ன சாஸ்திரம் இப்படி பசுமாடு இருக்குன்னு சொல்லி சொல்லுது. இங்க பசுமாடு பார்த்தா இப்படி இருக்கு. இது யார் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வந்துடும். அதனால சாஸ்திரத்திற்கு புறம்பில்லாமல் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுனால தான் அவருக்கு பேரு தாதா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னு இடத்தையுமா இருக்கும். நாமும் எப்பயுமே சாஸ்திரத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பகவான் என்னதான் பண்றாரு? சாஸ்திரத்தை தான் ஃபாலோ பண்றாரு. பகவானுக்கு நினைச்சா என்ன பண்ணலாம்? இந்த பிறவியில இந்த இந்த தோற்றத்தின் இந்த படைப்பின் பொழுது யானைய பூனை மாதிரி படைக்கலாம். அடுத்த ஆஹ் படைப்பின் பொழுது பூனை யானை மாதிரி படைக்கலாம். அது பகவானால முடியும். பகவானால முடியாமலாம் கிடையாது. பகவான் அவன் நினைச்சா அப்படி செய்யலாம். ஆனா பகவான் அப்படி செய்ய மாட்டார். பகவான் வந்து எப்பயுமே சாஸ்திரத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் பண்ண மாட்டாரு. சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் தன்னுடைய படைப்பை வச்சுட்டு இருப்பாரு. அதனாலதான் அவருக்கு பேரு தாதா பேர் வச்சிருக்காங்க. அதனால நாமும் எந்த காரியத்தை செய்தாலும் என்னைக்குமே சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செய்யணுமே தவிர சாஸ்திரத்துக்கு புறம்பான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஓகே. இப்ப இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு மக்கள் நிறைய சடங்குகள்லாம் பண்றாங்க. அந்த சடங்குகள் எல்லாமே சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு கிடையாது. ஆஹ் நிறைய வீட்டுல திருமணம்லாம் நடக்குது இல்லையா? கல்யாணம்லாம் பண்றாங்க. பெங்கால்ல ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து கணவன் கிடையாது. ஸோ அந்த அம்மா என்ன பண்றாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை வளர்க்குறாங்க. அவளுடைய குழந்தை ஒரு பெரிய பொண்ணு. அவளுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சு இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் செஞ்சு பெரிய கூட்டம் வந்துடுது. அன்னைக்கு நல்ல இசை வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வந்து உட்காந்துட்டாரு, பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க. வாத்தியார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்து யஜ்யம் செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு கல்யாணத்துல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பூனை ஒண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கல்யாணத்து வீட்டுக்குள்ள பூனை ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா பாக்குறாங்க. இது என்ன பூனை இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. பூனை ஏதாவது கால்ல மிதிப்பட்டது அப்படின்னா இறந்துருமே, தேவையில்லாம பிரச்சனை ஆயிருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா? அந்த பூனையை புடிச்சு அங்க ஒரு தூண்ல கயித்தை போட்டு கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்க. அந்த வந்த 1000 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? இத நோட் பண்ணாங்க. என்ன நோட் பண்ணாங்க? ஓஹோ! கல்யாணம் பண்ணும் பொழுது தூண்ல பூனைய கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு போன 1000 பேர் என்ன பண்ணாங்க? அவங்க கல்யாணம் பண்ணும்போது பூனை இருக்கோ இல்லையோ வலுக்கட்டாயமா ஒரு பூனைய புடிச்சிட்டு வந்து தூண்ல கட்டி வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இது ஒரு பழக்கம், இது ஒரு சம்பிரதாயமே மாறி போயிடுச்சு வங்காளத்துல. இப்ப தினமும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கல்யாணத்துலயும் பூனை பூனை கண்டிப்பா வேணும். பூனை இல்லாம கல்யாணம் நடக்காது. பூனையை புடிச்சு தூக்கிட்டு வந்து கட்டி வச்சு கல்யாணம் தான் பண்றாங்க. சோ எதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை என்ன பண்றோம், நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்மளும் என்ன பண்றோம், நிறைய சடங்குகள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம கல்யாணத்துல பண்ணக்கூடிய சடங்குகள்ல, இல்ல வீட்டுல பண்ணக்கூடிய சடங்குகள், இதெல்லாம் நம்ம எதனால பண்றோம், எதற்கு பண்றோம், இதற்கு எங்க சாட்சி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ம். நிறைய விஷயம் இருக்கவே இருக்காது. நாம நிறைய சம்பிரதாயமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், உருவாக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நாம் இனிமேல எந்த ஒரு ஆன்மீக காரியங்களை செய்தாலும் அது சாஸ்திரபூர்வமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆன்மீக காரியங்கள் மட்டும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சாஸ்திரபூர்வமா தான் இருக்கும். ஈவன் பிரஷ் பண்றது கூட சாஸ்திரத்துல எப்படி நாம் பிரஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கூட சொல்லப்பட்டிருக்கு. நாம என்ன பண்றோம், இன்னைக்கு அதை கூட சேஞ்ச் பண்ணிட்டோம். பிரஷ் பண்றதை கூட சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு யாருக்கும் சரியா பல்லு கூட விளக்க தெரியல. சரியா பல்லு கூட விளக்காதனால இன்னைக்கு நிறைய பேர் கேன்சர் முதலான நோய் எல்லாம் பல்ல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. நிறைய வேற வேற டூத் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றோம், வேற வேற பிரஷ் எல்லாம் யூஸ் பண்றோம். சோ இப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகுது, பல் கெட்டு போயிடுது. அதனால அதனால இதய நோய், அதனால கேன்சர் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. சாஸ்திரம் சாதாரணமானது கிடையாது. சாஸ்திரத்துல நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, நம்முடைய ஆன்மீகம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் அதை கைவிட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு இருக்கோம்ல, இதுதான் நம்முடைய பிரச்சனை காரணம். அதனால நம்ம என்னைக்குமே சாஸ்திரத்தை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை உணர்த்தக்கூடிய நாமம் தான் தாதா அப்படின்ற நாமத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் தாதா அப்படின்றதுக்கு தாரணை, நம்மை தாங்குபவர். பகவான் என்ன பண்றாரு, நம்மளை தாங்கிட்டு இருக்காரு. எப்படி தாங்கிட்டு இருக்காரு, எல்லா வகையிலும் தாங்கிட்டு இருக்காரு. மொத்த பிரபஞ்சத்தையும் இந்த அண்டத்துல தாங்கிட்டு இருக்காரு. நமக்கு உணவாக இருந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கார். நமக்கு தண்ணீராக இருந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கார். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரனுக்கும் அக்னியாக இருந்து பகவான் நம்மளை தாங்கிட்டு இருக்கார். இப்படியாக பகவான் நம்மளை எல்லா வகையிலும் தாங்கிட்டு இருக்கார். அதனால அவருக்கு பேரு தாதா அப்படின்னு பேரு. இன்னொரு பேரு அதாதா அப்படின்னு சொல்றாங்க. தாதா அப்படிங்கிறதுக்கு பதிலா இத எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, ஆதிசங்கர் அதாதா அப்படின்னு பிரிக்கிறார். அதாதா அப்படின்னா யாருடைய உதவியும் தேவையில்லையாம் பகவானை தாங்குவதற்கு. பகவான் யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லையாம். பகவான் என்னைக்குமே தன்னாலேயே பூர்த்தியா உடையவரா இருக்காராம், பூர்ணமானவரா இருக்காராம். இப்படி யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னுடைய காரியத்தை தன்னால மட்டுமே செய்யக்கூடியவரா இருக்கிறனால அவருக்கு பேரு அதாதா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். பொதுவா நம்ம என்ன சொல்றது உண்டு அப்படின்னா, பகவான் வந்து பகவான் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. என்ன உதாரணம் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்ப களிமண் இருக்கு, அதே போல குயவன் இருக்கா, அதே போல அந்த சக்கரம் இருக்கு. இது 3 விஷயம் தேவைப்படுது ஒரு ஒரு பானையை பண்றதுக்கு. முதல்ல பானை செய்யக்கூடிய நபர் வேணும், 2வது களிமண் வேணும், 3வது அந்த சக்கரம் வேணும். இதுக்குதான் வந்து சமவாயி காரணம், விசேஷ காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான காரணங்களை சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு இந்த 3 காரணங்கள் வேணும்னு சொல்லுவாங்க. நிமித்த காரணம், சமவாயி காரணம், அப்புறம் விசேஷ காரணம் அப்படின்னு 3 விதமான காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த 3 விதமான காரணங்கள் இருந்தாதான் நாம் எதையும் படைக்க முடியும். அது போல பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, சரி பகவான் இருக்கார், அதுக்கப்புறம் பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா எப்படி படைக்கிறார்? இப்ப குயவன் இருக்கான் அப்படின்னா, குயவனே வந்து களிமண்ணா மாறுவது கிடையாது, குயவனே சக்கரமா மாறுறது கிடையாது. குயவன் வேற, களிமண் வேற, சக்கரம் வேற ஆகிறது. என்ன பண்ணிட்டு இருக்கான், குயவனுக்கு களிமண் இல்லாம பானை பண்ண முடியாது, குயவனுக்கு சக்கரம் இல்லாம பானை பண்ண முடியாது. வெறும் குயவன் மட்டும் இருக்கான், சக்கரமும் இல்ல, களிமண் இல்லைன்னா அவங்க பானையும் பண்ண முடியாது. இப்ப குயவன் அப்படின்றவன் களிமண்ணையும் சக்கரத்தையும் சார்ந்து இருக்கான். சோ பகவான் அப்படி ஒரு கட்டத்துல பகவான் எல்லாத்தையும் சார்ந்து இருக்காரோ அப்படின்னா, பகவான் அப்படி சார்ந்தது கிடையாதான். பகவானே குயவனாக, பகவானே களிமண்ணாக, பகவானே சக்கரமாக மாறி இருக்கார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். பகவானுடைய சக்திகள் தான் மாறி இருக்கு.
பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்ம அக்னோ, பிரம்மணாಹುதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்ட்டு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லுவார். இந்த உலகத்துல எல்லாமே பகவானுடைய சக்திகளா இருக்கு. சோ நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, பகவானை ஒரு ஒரு குடத்தை ஒரு களிமண் பண்ண ஒரு மண்பானை செய்யக்கூடிய குயவனுக்கு ஈடாக என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. எப்படி குயவன் களிமண்ணையும் சக்கரத்தையும் சார்ந்து இருக்கானோ, அது போல பகவான் இந்த உலகத்துல பல விஷயங்களை சார்ந்து இருக்கார். இந்த உலகத்தை படைப்பதற்கு நினைச்சிடக்கூடாது. பகவான் எதையும் சார்ந்து கிடையாது. பகவான் தன்னுடைய சக்தியினாலேயே எல்லாத்தையும் உருவாக்குறார். தனிப்பட்ட சக்தி அப்படின்றது கிடையாது. பகவானிடம் தனிப்பட்ட சக்தின்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாமே பகவானுடைய சக்திகள் தான். சோ அப்படி பகவான் எதையும் சார்ந்தில்லாமல் தானே நிமித்த காரணமாக, தானே சமவாயு காரணமாக, தானே விசேஷ காரணமாக இருக்கிறதுனால அவன் தான் சர்வ காரண காரணம். கிருஷ்ணர் சொல்றோம் நம்ம எப்பயுமே. சர்வ காரண காரணம், எல்லா காரணமுக்கும் அவன் தான் காரணம். அவனுக்கு ஒரு காரணம் தேவையில்லை. அவன் வேற எதையும் சார்ந்து கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதாதா அப்படின்னு சொல்ல. அதே போல தாதா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு. தாதா அப்படின்னா பிரம்மதேவனுடைய அந்தர்யாமையா இருக்காரு. பிரம்மதேவனுக்கு கர்ப்பம் ததாதி இதிஹி. அவன் பிரம்மதேவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் மேல இரண்டாம் தர படைப்புக்கு உதவிகரமா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியாக தாத்தா அப்படின்ற சப்தத்திற்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் விதாதா அப்படின்னு அடுத்த சப்தத்தை கொடுக்கிறார். 44வது நாமம் விதாதா. விதாதா அப்படின்னா என்னது? சரி, பகவான் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். எப்படி படைச்சார் அப்படின்னா சொன்னோம், எந்த விதமான உதவியும் இல்லாமல் தானாகவே எந்த விதமான மற்றவுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் படைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். படைத்தா மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அதை வளர்க்கவும் செய்ய விடும் இல்லையா? வெறும் விதை விதைச்சா மட்டும் போதாது. அந்த விதை என்ன பண்ணும்? தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்க்க ஆரம்பிக்கணும். அதற்கு பேர் விதாதா அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த படைத்த விஷயத்தை வளர்ப்பவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். பகவான் இந்த உலகத்தை வளர்க்கிறாரா? எப்படி வளர்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான சட்டங்களை கொடுத்து வளர்க்கிறார். இப்ப நம்ம குழந்தைய பெற்றாச்சு. குழந்தைய வளர்க்கணும். குழந்தையை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னா, அந்த குழந்தையை வளர்ப்பதற்குன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த குழந்தைக்கு இப்படி குளிப்பாட்டணும், அந்த குழந்தைக்கு இப்படி சாப்பாடு கொடுக்கணும், அந்த குழந்தையை இப்படி நடக்க வைக்கணும், அந்த குழந்தையை இப்படி பேச வைக்கணும் அப்படின்ட்டு என்ன இருக்கு? நிறைய அந்த குழந்தைக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? ரூல்ஸ்னாலதான் வளர முடியும். எங்கேயுமே ரூல் இல்லை அப்படின்னா வளரவே மாட்டோம். இப்ப நம்ம கம்பெனிலேயே வளரணும் அப்படின்னு என்ன இருக்கு? நம்மளுக்கு அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம ஸ்கூல்ல வளரணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்படியாக இந்த உலகத்தை வளர்க்கிறார்னு பகவான் சொல்றார். இந்த உலகத்தை எப்படி வளர்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற நியதிகளை கொடுப்பதனால இந்த உலகத்தை வளர்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஒரு அழகான அர்த்தங்களை கொடுக்குறாங்க. நாம சொல்லிடுறோம் வளர்ப்பதுன்னு சொல்லிடுறோம். வளர்ப்பதுன்னா என்னது? ரூல்ஸை கொடுத்து அவங்களை அந்த ரூல்ஸ் பிரகாரம் வாழ வச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் வளர்க்கிறது. அப்படின்னு என்ன புரிஞ்சுங்க தெரியுமா? நம்ம பசங்களை நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பசங்களுக்கு சரியான ரூல்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் உண்மையான வளர்ப்பு. நீ எப்படி வேணா இருந்துக்கோ செல்லம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தினமும் வந்து வீட்டுல சாப்பிட்டு போனா உனக்கு பணம் கொடுத்துட்றேன், நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வளர்ப்பே கிடையாது. அது அவங்களுக்கு கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால உண்மையான வளர்ப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, எப்ப அவங்களுக்கு சரியான சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்து உங்களை சாஸ்திரம் பிரகாரம் வளர்க்குறோமோ அதுதான் உண்மையான வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இப்படியாக பகவான் என்ன பண்றாரு? நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்து இங்க வளர்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே போல விதாதா அப்படிங்கிறதுக்கு அடுத்த அர்த்தம் கொடுக்குறாரு. சரி, அப்படி சாஸ்திரத்தை பின்பற்றினா அடுத்தது என்ன தெரியாம பண்ணும்? அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும். அது அம்மா பண்ணுவாங்க. என்ன, நீ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்ட, உனக்கு ஒரு மிட்டாய் கொடுக்குறேன். இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ட, உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். நல்ல மார்க் வாங்கிட்ட, உனக்கு பெரிய பிரைஸ் கொடுக்குறேன். அப்படி என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு பிரைசஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் அவனுக்கு என்ன வரும்? ஒரு உற்சாகம் வரும். மறுபடியும் செய்யணும் அப்படின்ற உற்சாகம் வரும். அது போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளுக்கு என்ன பண்றாரு? பலன்களையும் கொடுக்கிறார். உண்மையில் நாம் கர்ம வினைகளை செய்யக்கூடியவங்க தான். கர்ம வினையை நம்ம செய்யணும். அதுக்காக இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். ஆனா பகவான் என்ன பண்றாரு? அந்த கர்ம வினைக்கும் ஒரு பிரைஸ் கொடுக்குறாரு. பிரைஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அதை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல என்ன பண்றாரு? அவர் பிரைஸே கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
இப்படியாக நம்மை படைத்தது மட்டும் இல்லாமல் நம்மை வளர்க்க செய்கிறார். எப்படி வளர்க்க செய்கிறார்? நமக்கு சாஸ்திர விதிமுறைகளை கொடுத்து வளர்க்க செய்கிறார். சாஸ்திர விதிமுறைகளால் தான் நம்ம வளர முடியும். அந்த விதிமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கு என்ன பண்றாரு? பிரைஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மறுபடியும் அவங்க அந்த காரியத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்றதுனால அதையும் கொடுக்குறாரு. சரி, அவன் அந்த காரியத்தை செய்யணும் இல்லையா? சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட காரியங்களை செய்வதற்கான உற்சாகத்தை என்ன பண்றாரு? பகவான் தான் கொடுக்குறார். பகவான் பார்த்து நம்மளுக்கு உற்சாகம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளால எந்த சாஸ்திர காரியங்களையும் பண்ண முடியாது. இப்ப நம்ம தினமும் இங்க காலையில ஜபத்துக்கு வரோம், இல்ல உட்கார்ந்து உபன்யாசம் கேட்கிறோம் அப்படின்னா பகவானுடைய உற்சாகம் இல்லாமல் நம்மால இதை பண்ணவே முடியாது. உண்மையா இல்லையா? நம்முடைய திறமையா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாம இந்த மாதிரிலாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோமா? இல்ல நம்ம இப்படி கேட்போம்னு யோசிச்சு பார்த்தோமா? கண்டிப்பா கிடையாது. நாம எல்லாரும் போல தூங்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா டீ காபி குடிச்சிட்டு காலங்காத்தால நம்முடைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம். பட் பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு பக்தனுடைய ரூபத்துல நமக்கு என்ன பண்றாரு? இந்த கருணையை கொடுத்தாரு. நாம இப்ப என்ன பண்றோம்? இன்னைக்கு உட்கார்ந்து காலையிலேயே உபன்யாசம் கேட்கிறோம், காலையிலேயே ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்றோம். அங்க காமாட்சி அம்மா பார்த்தோம் அப்படின்னா பாத்திரம் விளக்கிட்டு என்ன பண்றாங்க? இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, நாம காலையிலேயே உட்கார்ந்து என்ன பண்றோம்? மற்றவர்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் சரியா உபயோகப்படுத்திக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே நேரம் தான், எல்லாருக்கும் இதே டைம் தான். ஆனாலும் எல்லாரும் என்ன பண்றாங்க? டைமை வேஸ்ட் பண்றாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்? டைமை சரியா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதற்கு என்ன, யாரு காரணம்? நம்மளா காரணம்? கண்டிப்பா கிடையாது. பகவானுடைய கருணையால நம்ம என்ன பண்ண முடியுது? இதெல்லாம் பண்ண முடியுது. என்ன சொல்றாரு? நாம் நல்ல காரியத்தை செய்வதற்கும் பக்தி காரியத்தை செய்வதற்கும் அவர் தான் என்ன பண்றாரு? உள்ள இருந்து உற்சாகம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பேரு விதாதா அப்படின்னு கொடுக்குறாரு. உம் அதே போல விதாதா அப்படின்றதுக்கு நம்மை அனைத்து வகையிலையும் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் விதாதா பேர் கொடுக்கிறார். நமக்கு எப்ப பாதுகாப்பு வரும்? நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா என்னது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பகவான் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு பக்தர்களுடைய சங்கத்தை கொடுக்குறார். நமக்கு எப்ப பக்தருடைய சங்கத்தை கொடுக்குறாரோ அப்பதான் பகவான் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பக்தருடைய சங்கம் இல்லை அப்படின்னா பகவான் நம்மளை கைவிட்டார் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்ப பக்தர்கள் சங்கம் கிடைச்சிருக்கு இல்லையா? இதுதான் பகவானுடைய உண்மையான பாதுகாப்பு. நமக்கு பக்தருடைய சங்கம் இல்லை அப்படின்னா அதுதான் நமக்கு இருக்கிறதுலே மிக மோசமான நிலைமை இந்த உலகத்துல. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் நமக்கு நல்லது பண்றார் அப்படின்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல சங்கத்தை கொடுப்பார். பகவான் நம்மளை கைவிட்டார் அப்படின்னா நமக்கு பக்தருடைய சங்கத்தை கொடுக்க மாட்டார். அதனால பக்தருடைய சங்கத்துல இருக்க வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் என்னைக்குமே பகவானுடைய பாதுகாப்புல இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். அதனால நான் சொல்றோம், என்னைக்குமே ஒரு பக்தனுடைய சங்கத்துல இருங்க. பக்தருடைய சங்கத்தை விட்டே போயிடாதீங்க. தினமும் அவங்களோட பேசுறதோ, அவங்களுடைய உபன்யாசத்தை கேட்கறதோ, அவங்களுக்கு சேவை பண்றதோ, ஏதாவது ஒரு வகையில என்ன பண்ணுங்க? பக்தர்களுடைய தொடர்புலயே இருந்துட்டு இருங்க. அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான நிலைமை அப்படின்னு புரிச்சுக்கணும். இது விதாதா அப்படின்னு கொடுக்குறாரு. ஒரு முறை கருடன் நினைச்சாராம், நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், நான் பகவானையே தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். பகவான் எல்லாத்தையும் படைக்கிறார், இந்த உலகத்தையே படைக்கிறார் அப்படின்னா அந்த உலகத்தையே படைத்த பகவானை நான் என்ன பண்றேன்? தோல்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அவர் கொஞ்சம் அகங்காரம் வந்தது. வந்த உடனே பகவானுக்கு தெரிஞ்சது. அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய கட்டவரலை வச்சு சின்னதா அழுத்துறாரு. கருடனால தூக்கவே முடியல. அடேங்கப்பா, இது என்ன இவ்வளவு கணக்கணக்கிறா, திடீர்னு இவர் என்னால தூக்கவே முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது. அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் கீழே கீழே பாக்குறார். நான் கீழே பாக்குறேன். நான் கீழே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு? கருடனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கீழே ஒரு பகவான் கருடன் தூக்கிட்டு இருக்காரு. மேல கருடன் இருக்காரு. கருடனுக்கு மேல 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 ஒரு பகவான் இருக்காரு. அப்ப கருடன் நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கீழே பகவானே கருடன் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மேல உட்கார வச்சு கருடன் பறந்துட்டு இருக்காரு. அப்பதான் புரியுது, உண்மையில நாம் பகவானை தூக்கிட்டு போகவே இல்லை. பகவானை தூக்கி கொண்டு செல்வதற்கும் பகவான் தான் நம்மளை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அது போல நாம் உண்மையில பக்தி சேவை செய்யவே இல்லை. பகவான் தான் என்ன பண்றார்? நமக்குள்ள இருந்து பக்தி சேவை செய்வதற்கும் அவர் தான் காரணமா இருக்கார். எதற்குமே நாம் காரணம் கிடையாது. நாம் காரணம் நம்ம என்னைக்கோ புரிஞ்சுக்க கூடாது. நாம் எதற்கும் காரணம் கிடையாது. நமக்கு சக்தியே கிடையாது. பகவான் பார்த்து நமக்கு சக்தியை கொடுக்கல அப்படின்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது.
பக்தி சேவையா இருந்தாலும் சரி, அது புண்ணிய காரியங்களா இருந்தாலும் சரி. அதனால அதுக்கு பேரு விதாதா அப்படின்னு பேர் கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் தாத்து உத்தமஹா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. சோ தாத்து உத்தமஹா அப்படின்னா, தாது அப்படின்றது பிரம்மதேவனால படைக்கப்பட்டவைகள் அப்படின்னு அர்த்தம். தாது உத்தமஹா அப்படின்னா பிரம்மதேவனால படைக்கப்பட்டவைகளுக்குள்ளார ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மதேவனால இவர் படைக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல பிரம்மதேவன் தான் எல்லாரையும் படைக்கிறார். ஆனா பிரம்மதேவனுடைய படைப்பை காட்டிலும் உயர்ந்த ஒரு படைப்பு இருக்கு அப்படின்னா அது பகவான் தான். ஏன்னா பகவானை யாரும் படைப்பது கிடையாது. பிரம்மாவிற்கும் ருத்ரனுக்கும் ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்தே பகவான் இருந்துகிட்டே இருக்கார். அதனால அவருக்கு பேரு தாத்து உத்தமஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. உத்தமமான தாத்து, உத்தமமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக படைக்கப்பட்ட அனைத்திலும், படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்கள்லயும் ரொம்ப உயர்ந்தவரா இருக்காலும் அவருக்கு பேரு தாத்து உத்தமஹா அப்படின்னு கொடுக்கிறார். வெறும் பிரம்மா மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு பகவானோட ஞாபகம் வரணும். ஒரு பெரிய இமயமலையை பார்க்கிறோம். இமயமலையை பார்த்துட்டு அடேங்கப்பா இமயமலை இவ்வளவு கம்பீரமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இதை படைத்த பகவான் எவ்வளவு இன்னும் கம்பீரமா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அழகான தாமரை பூவை பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த பூவை படைத்த பகவான் இன்னும் எவ்வளவு ரம்மியமா இருப்பான்னு பார்க்கணும். ஒரு தேன் தேன் நம்ம சுவைக்கும் பொழுது தேன் எவ்வளவு தித்திப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நினைச்சிட்டு உடனே நினைக்கணும் இந்த தேனையும் படைத்த பகவான் எவ்வளவு இன்னும் தித்திப்பா இருப்பான்னு நினைக்கணும். அக்னி எவ்வளவு சூடா இருக்கு, சூரியன் எவ்வளவு சூடா இருக்காரு, எவ்வளவு தேஜஸ்வியா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினைச்சிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும் இந்த சூரியனுக்கும் சூரியனா இருக்கக்கூடிய பகவான் எவ்வளவு தேஜஸ்வியா இருப்பார் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். இப்படியாக பகவான் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருட்களை காட்டிலும் எல்லா பொருளுக்கும் அவன் தேஜஸ் கொடுக்கிறார். பகவானுடைய சாநித்தியம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே சோபிக்காது, இந்த உலகத்துல எதுவுமே அழகா இருக்காது, இந்த உலகத்துல எதுக்குமே சக்தி கிடைக்காது. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு திறமை வாய்ந்த நபரை பார்த்த உடனே பகவானோட ஞாபகம் வந்துடணும். ஸ்ரீல பிரபுபாதர் நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு முறை ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு. ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது அங்க அங்க யூஸ்வலா படம்லாம் போடுவாங்க, டிவியில படம் போட்டுட்டு இருப்பாங்க. பக்தர்கள் யாரும் படம்லாம் பார்க்கறது கிடையாது. ஆனா பிரபுபாதர் எனக்கு என்ன பண்றாரு, ஒரு படம் போட்டிருக்கா அதை பார்த்துட்டே இருக்காரு. அதுல சார்லின் சாப்ளின் படம் போட்டிருக்காங்க. சார்லின் சாப்ளின் நம்ம எல்லாரும் தெரியும், அந்த காமெடி ஆக்ட் பண்ணக்கூடியவர். சார்லின் சாப்ளின் படம் போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காரு. பிரபுபாதர் பார்த்துட்டு இருக்காரு, பார்த்து சிரிக்கிறார். இதை பக்தர்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பிரபுபாதர் இது பாக்குறாரே, பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிரபுபாதர் சொல்றாரு பௌருஷம் ரிஷு அப்படின்னு இந்த இந்த வார்த்தையை சொல்றாரு. பௌருஷம் ரிஷு அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை நான் தான் சொல்லி சொல்றேன். சார்லின் சாப்ளினுக்கு ஒரு திறமை இருக்கு. என்ன திறமை இருக்கு? சிரிக்க வைக்கக்கூடிய திறமை இருக்கு. பேசவே மாட்டார், அவர் பேசவே மாட்டார். பேசாம என்ன பண்ணும், எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். அது அவருக்குள்ள இருக்கக்கூடிய திறமை. இப்படியாக ஒவ்வொரு உயர்ந்த மனிதர்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை நான் தான் கிருஷ்ணர் சொல்றார். ஒவ்வொரு உயர்ந்த மனிதர்கள் கிடையாது, ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும், அது யாரா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கு. திறமை இல்லாம யாருமே கிடையாது. இந்த உலகத்துல திறமை இல்லாம யாரையுமே பகவான் படைப்பதே கிடையாது. பகவான் எல்லாரையும் ஏதோ ஒரு திறமையோட தான் படைச்சிருக்கார். அப்ப அந்த திறமை நான் தான் சொல்லி சொல்றார். நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள ஏதாவது திறமை இருந்தா அது உடனே பகவானோட திறமை புரிஞ்சுக்கோங்க. நல்லா சமைக்கிறீங்களா, பகவானோட திறமை சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல நல்லா அலங்காரம் பண்ண முடியுமா, நல்லா டெக்கரேட் பண்ணி வைப்பீங்களா, அது பகவானோட திறமை நினைச்சுக்கோங்க. வீட்டு நல்லா சுத்தமா வச்சிருப்பீங்களா, அது பகவானோட திறமைன்னு வச்சுக்கோங்க. நல்லா பேசுவீங்களா, அது பகவானோட திறமைன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தாலும், எந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை பார்த்தாலும், எந்த ஒரு திறமை வாய்ந்த விஷயத்தை பார்த்தாலும் அதுக்குள்ள நம்ம என்ன பார்க்கணும், பகவானுடைய சாநித்தியத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். அதனால அவருக்கு பேரு தாத்து உத்தமா. அவர் இல்லாம இந்த திறமைகளோ, இந்த சாநித்தியமோ, இந்த சோபையோ, இந்த இந்த சக்திகளோ நமக்குள்ளார வரப்போறதே கிடையாது அப்படின்றது அர்த்தம். சரி, நான் 3 நாமங்களை முடிச்சுட்டேன். அடுத்தது வகுப்பு இருக்கு எனக்கு, அதனால இதோட நான் நிறுத்திடுறேன். அடுத்த பேர் ரொம்ப பெரிய பேர், அப்ரமேயா அப்படின்றது ரொம்ப பெரிய பேர்.
ரொம்ப பெரிய அர்த்தமும் இருக்கு. அது நம்ம அடுத்த வகுப்புல ஆரம்பிக்கலாம். இந்த வகுப்புல ஆரம்பிச்சா அது முடிக்க முடியாது. பிரமேய ரிஷிகேஷா, ரொம்ப பெரிய பேர் அதுவும். ரிஷிகேஷா, பத்மநாபக, ரொம்ப அழகான பேர் ஒண்ணு இருக்கு. இந்த 3 பேர் இருக்கு. சரி. சோ ப்ரோக்ராம் முடியும் போதாவது எல்லாரும் உங்களுடைய தர்ஷனம் காட்டிட்டு ப்ரோக்ராம் முடிக்கலாம். யாரெல்லாம் உட்காந்துருக்கீங்களோ, ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களோ. ஓகே, 2 பேர் கொஸ்டின் கேட்டுக்கிறேன், பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீ கண்ணன், ஹரே கிருஷ்ணா. பிரபு, உங்களோட கிளாஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட மீனிங்லாம் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, நீங்க சொல்லி தான் கேட்கறேன். ரொம்ப அருமையா இருக்கு பிரபு. ஒரு டவுட் என்னன்னா, மங்களாரத்தி பார்க்கும்போது நாம ஜெபம் சொல்லலாமா? ஓகே, மங்கள ஆரத்தி பார்க்கும்போது நாம ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் ஏதாவது ஒரு காரியத்தை தான் பண்ணணும். ஜபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை நம்ம வாயால சொல்லி காதால கேட்கணும். அப்ப மற்ற காரியங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது. 2மே பக்தி சேவை தான். உண்மையில வந்து பகவானுடைய தரிசனத்தை பார்க்கறதும் பக்தி சேவை தான். பகவானுடைய நாமத்தை சொல்றதும் பக்தி சேவை தான். பட் 2யும் கலந்து செய்யக்கூடாது. 2யும் கலந்து செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுகந்தி ராஜா அவங்களுடைய அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல பாருங்களேன், கிருஷ்ணர் எப்படி கோவமா பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு. என்ன கோவம் தெரியுமா கிருஷ்ணருக்கு? யசோதா வந்து பால் கொடுத்துட்டு இருக்கா கிருஷ்ணருக்கு. திடீர்னு என்ன ஆகுது? உள்ளார பாத்திரத்துல, அடுப்புல வச்சிருந்த பாத்திரத்துல பால் பொங்கிட்டு இருக்கு. அந்த பால் கிருஷ்ணருடைய பால் தான். ஏன்னா அந்த பால் வந்து வெண்ணெய் பண்ண போறாங்க. யசோதா என்ன பண்றாங்க? இங்க பால் குடிச்சிருந்த கிருஷ்ணரை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பாலை போய் காப்பாத்த போயிட்டாங்களாம். உடனே கிருஷ்ணர் கோவம் வந்துடுச்சு. இங்க பால் குடிச்சிட்டு இருக்க, நீ என்னை இறக்கி வச்சுட்டு பாத்திரத்தை, என்ன சமையல் ரூம்ல போய் பாத்திரத்தை இறக்கி வைக்க போயிட்டியா? அவ்வளவு கஞ்சமா என்ன நம்ம வீட்டுல பாலா இல்ல? என்னமா அந்த 1/2 லிட்டர் பால் கோவம் போன மாதிரி நினைச்சிட்டு நம்ம கிட்ட தான் லட்சக்கணக்கில் மாடு இருக்கே. கிருஷ்ணர் கோவம் வந்துருச்சு. அதனால கிருஷ்ணர் அப்படி பேசிட்டு இருக்காரு. சுகந்தி ராஜா, நீங்க கொஞ்சம் பின்னாடி, உங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் பார்த்து தெரியும். கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா தெரியும். வெரி குட். கிருஷ்ணர் கோவம் வந்துருச்சு. 2மே பக்தி சேவை தான். கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கறதும் பக்தி சேவை தான். அதே போல அந்த பாத்திரத்துல, அடுப்புல இருந்து பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதும் பக்தி சேவை தான். ஆனா 2 பக்தி சேவையும் நம்ம கலந்து பண்ணக்கூடாது. ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணலாம். கிருஷ்ணரை தரிசனம் பண்ணும்போது, கீர்த்தனை பண்ணும்போது கீர்த்தனை பண்ணலாம். 2யும் கலந்து பண்ணக்கூடாது. அதே போல உபன்யாசம் கேட்கும் போது என்ன பண்ணக்கூடாது? ஜபம் பண்ணக்கூடாது. ஜபம் அப்படிங்கிறது பகவானுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். பகவானுக்கு டைம் கொடுக்கும். நம்ம வந்து நம்முடைய நம்முடைய நண்பர்களோட பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வருது. ஸோ நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது ஃபோன்லயும் பேசிக்கிட்டு நண்பரோட பேசியது நல்லா இருக்குமா என்ன? நல்லா இருக்காது. ஃபோன்லயும் ஒரு நண்பர் தான் பேசலாம். ஃபோன்லயும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. ஃபோன்லயும் ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. இங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட் தான் பேசுறாரு. அதனால நம்ம 2யும் பண்ணலாமா அப்படின்னா அது பண்ணக்கூடாது. 2யும் தனித்தனியா பண்ணணும். என்னைக்குமே ஜபம் அப்படிங்கிறது ஜபத்துக்கு மட்டும் டைம் கொடுக்கணும். வேற எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஓகே பிரபு, தேங்க்யூ. அந்த நான் சமயத்துல இவ்வளவு நாள் பண்ணினேன், பட் இன்னையில நான் இருந்து புரிஞ்சுக்கணும்னு மாத்தின்ட்டேன் நினைக்கிறேன் பிரபு. பேசுறது. மாத்தின்ட்டேன் பிரபு. இன்னையில இருந்து நான் இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணினேன், பட் மாத்தின்ட்டேன் பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தப்பு இல்ல, தெரியாம பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஒன், காமாட்சி. தரிசனம் எல்லாரும் இன்னும் வரல. உங்களுடைய எல்லா தரிசனம் ஒரு ஹரே கிருஷ்ணா 50 பிரபு. பேரை தெரிஞ்சிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு, உங்க கிளாஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரபு. நான் யூடியூப்ல தினம் உங்க கிளாஸ கேக்குறேன் பிரபு. ரொம்ப நல்லா இருக்கு பிரபு. அடுத்த மதுரை யாத்திரை தான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பிரபு. கிருஷ்ணர் எப்படி? மதுரை யாத்திரை அரேஞ்ச் பண்ண பின்னாடி சொல்லுங்க, நானும் உங்களுக்கு சேவ் பண்றேன். கண்டிப்பா ஓகே ஓகே எல்லாரும். பிரபு, கண்டிப்பா. நாங்களும் உங்க மதுரையில வந்து உங்க எல்லாம் பார்க்கணும் பிரபு. காஞ்சிபுரம் யாத்திரைக்கு நீங்க வருவீங்கன்னு நினைச்சோம் பிரபு. ஆனா வந்து உங்களால வர முடியலன்னு சொல்லிட்டீங்க. காஞ்சிபுரம் யாத்திரை மறுபடியும் ஞாபகம் பண்ணாதீங்க. ஞாபகப்படுத்துங்க. எனக்கு மறுபடியும் வரதராஜ பிரபு, பெருமாள் கோயில் உங்களுக்காக புளியதான் ஞாபகம் வருது. இல்ல பிரபு, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவுமே வேண்டிக்கிட்டோம் பிரபு நாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ம். அடுத்து ஹரே அகோபில கிருஷ்ணா. யாத்திரை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஓகே தெரியல, அகோபில எல்லாராலையும் வர முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே பிரபு. ஆனா கண்டிப்பா மதுரைக்கு வரணும் பிரபு. கண்டிப்பா வாங்க. பிரபு இங்கதான் கேட்டுதான் இருக்கா நினைக்கிறேன். பலபத்திர பிரபு இங்கதான் கேட்டுட்டு இருக்காரு. சோ மதுரைக்கு ஓகே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க, நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நல்லா. ஓகே பிரபு. ஓகே பிரபு, கண்டிப்பா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஷாமலா ஷாமலாஜ் தேவி. நமஸ்காரம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு என் குழந்தையோட 4வது பர்த்டே. ஹரே கிருஷ்ணா. அதுக்கு எல்லாரோட வாழ்த்துக்கள். ஆசீர்வாதமும் தேவை. ஓகே. ஸோ
உங்க குழந்தையோட பேர் என்ன வச்சிருக்கீங்க? ஆதவன், சாய் ஆதவன் பேர் வச்சிருக்கோம். ஆதவனா? ஆமா. ஆதவன். ஓகே. ஆதவன் அப்படின்னா ஆதித்ய அப்படின்ற பேர் தான், சூரியனுடைய பேர் தான் இல்லையா? ஆமா குருஜி. நீங்க போன வகுப்பு வந்திருந்தீங்களா ஆதித்யனை பத்தி பேசும்போது? போன வகுப்பு வந்திருந்தேன் ஜி. ஆதித்யா அப்படின்ற நாமத்துக்கு அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா குருஜி. என்ன சொன்னோம்? சூரியனை போன்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூரியனை போன்றவன்லாம் கிடையாது. நம்ம சூரியனை கிருஷ்ணரை யார்கிட்டயும் ஒப்பிட்டுலாம் பேச முடியாது. ஒப்பிட்டு பேச சூரியனே முடியாது. அவர்தான். அவர்தான். உம் ஏன்னா சூரியனை போன்றவன் அப்படின்னா சூரியன் உயர்ந்தவன், பகவானும் சூரியனை போல இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பகவான் சூரியன் மாதிரிலாம் கிடையாது. ஆ, ஆ. சூரிய நாராயணனே அவருக்கு பேர் சூரிய மத்தியவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உபனிஷத்துல இருந்து ஒரு சூரியனே வாக்கியம் எல்லாம் பேசியிருந்தோம். பகவான் தான் அப்படின்னு சொல்லி. உம் அது போல பகவான் இருக்கிறதால சூரியனோட தேஜஸே இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, பௌருஷம் ரிஷம் ஆமா சொல்லி சொன்னால அந்த ஆமா. பகவானுடைய தேஜஸை நான் தான், அந்த சூரியனுடைய தேஜஸை நான் தான் கிருஷ்ணர் சொல்றார். ஆ, அதே போல ஆதித்யா அப்படின்றதுக்கு அடுத்தது ஒரு ஒரு அர்த்தம் பார்த்தோம். அந்த சூரியனுக்குள்ளார ஒரு தாமரை வனம் போல பகவான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னோம். ஆமா. சூரியனுக்குள்ளார எங்க தாமரை வனம் இருக்குமாயா அப்படின்னா இருக்குன்னு சொல்லி சொல்றார். எப்படி? பகவானுடைய கண் ஒரு தாமரை, அவருடைய பாதம் ஒரு தாமரை, அவருடைய கைகள் ஒரு தாமரை, அவருடைய வாய் ஒரு கமலம், அவருடைய வாய் ஒரு தாமரை, அவருடைய நாபி ஒரு தாமரை. இப்படியாக அவருடைய உடல், அவருடைய சரீரம், அவருடைய ரூபம் மொத்தம் என்னதான் இருக்கு? தாமரையா இருக்கான். அதனால சூரிய மண்டலத்துக்கு மத்தியில தாமரை வனம் பூத்த மாதிரி இருக்கான் பகவானை பாக்குறது. அதனால அவருக்கு பேர் ஆதித்யா அப்படின்னு பேர் சொல்லியிருந்தோம். ரொம்ப நல்ல ஆதித்யா. பேர். சோ அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பையனுக்கும் இப்ப இருந்தே நல்ல பக்தி விஷயங்களை சொல்லி கொடுங்க. ஏன்னா சொல்லி தாய் கொடுத்தேன். தந்தையருடைய மிக முக்கியமான கடமை அது. இன்னைக்கு நான் தூங்க பர்த்டே வைக்கும் போது அப்படின்னா கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சொல்லிதான் அது அவனை தூங்க வைக்கிறேன். வெரி குட், வெரி குட். சோ நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு இப்ப இருந்தே சின்ன சின்ன கதைகளை சொல்லி கொடுங்க. இந்த சமயத்துல நீங்க கதைகளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு நல்லா பதிஞ்சிடும். அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் அவங்களுக்கு ராமாயணமோ மகாபாரதமோ ஓகே கிருஷ்ணலீலையோ தினமும் ஒவ்வொன்று கதையா சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே. நல்லா நல்லா வந்துருவாங்க. அது பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு. சோ தேங்க்யூ. இங்க இருக்க பக்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், அந்த பையனுக்காக ஒரு முறை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிடலாமா? ஓகே குருஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே, ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. தேங்க்யூ so மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஜெயந்தி ரவி. வணக்கம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, வணக்கம். வணக்கம் பிரபுஜி. இப்போ இந்த நம்ம இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம சுவாமிக்கு தீபாராதனை நைவேத்தியம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள் சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்லி நம்ம நைவேத்தியமும் இதுவும் பண்ணணும் பிரபுஜி? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது, மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஜபத்தை பத்தி கேட்டாங்க. சரி. ஜபம் அப்படிங்கிறது நம்ம கையில மாலை வச்சு சொல்றோம் இல்லையா, அந்த ஆமா. மாலையை வச்சிட்டு இருக்கும் போது நம்ம உபன்யாசம் கேட்க கூடாது, இல்ல தரிசனம் பார்த்துட்டு, இல்ல ஆரத்தியை பார்த்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம். ஓ சரி மற்றபடி சரி. மந்திரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்லணும். மந்திரம் அப்ப சொல்றது நம்ம தப்பு கிடையாது. அதை ஜபமா நம்ம சொல்லிட்டு நான் மந்திரம் சொல்லும் போது ஜபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜபத்துக்கு தனியா டைம் டைம் கொடுத்தணும். அதே போல சரி. மற்ற எந்த ஒரு ஆரத்திக்கும் நம்ம மந்திரம் தான் சொல்ல போறோம். கண்டிப்பா ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்ல போறோம். ரெண்டையும் அப்படிதான் கலந்துடக்கூடாது. பண்ணி ஜபத்தையும் மந்திரத்தையும் கலந்துக்கூடாது. ஆரத்தியும். அதுவும் ஆரத்தி காட்டும் போது அந்த மந்திரம் தான் வருது. அதுக்காக தான் சரி நம்ம தப்பு பண்றோமோன்றதுக்காக தான் கேட்டேன் பிரபுஜி. அந்த மந்திரம் தான் சொல்லணும். பட் ஜபம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஓ அதை நம்ம சரி சரி. ஜபமா கண்டினியூ பண்ணலாம். ஜபம் அப்படிங்க தனி, அது தனியா நான் பண்ணிடணும். இது பண்ணும்போது இது கணக்குல வைக்க கூடாது. நம்ம ஆரத்தி காட்டும் போது இந்த இது ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கலாம். கரெக்ட். நான் இப்ப என்ன நினைக்கூடாது, ஆரத்தி காட்டும் போது நான் எண்ணிக்கிட்டே ஹரே கிருஷ்ண மந்திரம் இப்ப நான் ஒரு 10 சொல்லிட்டேன், அதனால ஜபமாலையில ஒரு 10 மணியை விட்டு அடுத்த 11 மணில இருந்து சொல்றேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சரி பிரபுஜி. அதோட அர்த்தம். அப்படி பண்றதுல ஜபம் தனியா ஆரத்தி காட்டும் போதும் நைவேத்தியம் காட்டும் போதும் தனியா பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட், ஓகே. கரெக்ட், நன்றி பிரபுஜி. நன்றி கரெக்ட். பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். சுலோச்சனா லக்ஷ்மணன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம ஜபம் பண்ணும்போது அது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்றேன். பஷா உட்கார்ந்து ஜபிக்கும் போது சில சமயத்துல தூக்கம் வந்து விடுறது. அதனால வீட்டுக்குள்ள நம்ம ஜபிக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே ஜபிக்கலாமா? வேதாந்த சுத்தத்துல சொன்னோம் அப்படின்னா, வேதவியாசர் உட்கார்ந்துகிட்டு நம்ம பண்றது ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
பட் நம்ம ஆரம்பத்துல நம்மளால உட்காந்து பண்ண முடியல, தூக்கம் வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நடந்துகிட்டே பண்ணலாம். அதையும் நம்ம பயிற்சியா வச்சுக்க கூடாது. போக போக என்ன பண்ணும்? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நேரம் உணர்ந்துட்டு டக்குன்னு உட்காந்துடணும். இல்ல என்ன தெரியுமா ஆகும்? நாம் நடக்கிறதே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் போயிடும். இப்ப வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிப்போம். நடக்கும்போது அங்க கட்ட கட்டமா இருக்கும் கீழ. சின்ன சின்ன கட்ட கட்டமா இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ளாரயே நடக்கிறோமா? கட்டத்த தாண்டி நடக்கிறோமா? கால் கட்டத்துக்குள்ளாரயே வருதா? ம். அப்புறம் நம்ம எத்தன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்? அப்புறம் இங்க என்ன இருக்கு? கீழ என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் போயிடும். நான் இந்த கட்டத்துக்குள்ள நடக்கிறேன்னா, நான் இதெல்லாம் பக்தர்களுக்குள்ள பார்க்கிறோம். இந்த கட்டத்துல இருந்து அந்த கட்டம் தாவுவாங்க. இங்க நடப்பாங்க, அங்க நடப்பாங்க. கட்டம் தாவிட்டு இருப்பாங்க. இப்படி ஜெபம் பண்ணும்போது மற்ற மற்ற விஷயங்கள் மாற ஆரம்பிச்சுரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம்? நம்ப நடக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து நடந்துட்டு, அப்புறம் மறுபடியும் தூக்கம் கொஞ்சம் கம்மியான மாரி இருந்துச்சுன்னா, உட்கார்ந்து சாண்ட் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாண்ட் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம்? பக்கத்திலேயே தண்ணி குடிச்சிட்டு சாண்ட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்ல காரியங்கள் ஜெபம் பண்ணும்போது. அப்புறம் ஆல்டர்ல வந்து நம்ம ஆச்சாரியரோட போட்டோ எங்க வைக்கிறது? பூஜை ரூம்குள்ளேயே வைக்கலாமா, தனியா வைக்கணுமா? பூஜை ரூம்ல கீழ் ஃப்ளோர் நம்ம வந்து படிக்கட்டா பிரிச்சுக்கணும். ஸோ மேல வந்து பகவான் இருக்கணும். கீழ பஞ்சதத்துவா நரசிம்மர் இருக்கணும். அது கீழ ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய பரம்பரை வரும். இல்ல சப்போஸ் படிக்கட்டு இல்ல, இப்ப எங்க ஆத்துல எல்லாம் படிக்கட்டு இல்ல, படிக்கட்டு இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பகவானுடைய போட்டோவை காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது ஆச்சாரியருடைய போட்டோ. கொஞ்சம் சின்னதா இருக்கும். கொஞ்சம் கீழே வைக்கலாம். கீழ வைக்கலாம். அதே போல பகவானுடைய போட்டோவை காட்டிலும் ஆச்சாரியருடைய போட்டோ பெருசா இருக்கக்கூடாது. என்னைக்குமே ஓகே பகவானுடைய விக்கிரகங்கள், பகவானுடைய போட்டோ தான் பெருசா இருக்கணும். ஆச்சாரியருடைய போட்டோ சின்னதா இருக்கும். ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ம். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. இது ஆக்சுவலா அந்த ஜபத்தை பத்தி ஒரு இது கேட்கணும். ம். என்னன்னா, இன்னைக்கு ஜபம் பண்றவங்க அவங்கவுங்க கம்ஃபர்ட்னஸ் தகுந்த மாதிரி பண்றாங்க. ஒருத்தர் உட்காந்துட்டு பண்றாங்க, நடந்துட்டு பண்றாங்க. இல்ல ஆக்சுவலா ஜபத்துக்குன்னு ஒரு முறையான விதிமுறைகள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஜபம் பண்றவங்க தரையில உட்காந்து பத்மாசன நிலையில உட்காந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அவங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லையோ, இல்ல வேற ஏதோ மற்ற காரணங்களுக்காகவோ அவங்க கம்ஃபர்ட்னஸ் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா நம்ம தமம் ஜபம் பண்ணும்போது ஒரே நிலைமையில நமக்கு தரையில சமணங்கால் போட்டு உட்காந்தோம்னா ரொம்ப நேரம் பண்ண முடியறது இல்ல. அப்போ வந்து இடையில வந்து நம்ம பிரேக் பண்றோம். இல்லைன்னா கால் ஒரு மாதிரி நமக்கு மரத்து போயிடுது. அப்போ வந்து இப்போ வந்து சேர்ல உட்காந்து பண்றாங்க, சோஃபால உட்காந்து பண்றாங்க. அது மாதிரி இது எக்ஸெப்ஷன்ஸா இல்ல வந்து கேன் வி கண்டினியூ லைக் தட்? இங்க கொள்கை என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை சொல்றது அப்படிங்கறதுதான் கொள்கை. பகவானுடைய நாமத்தை சொல்வதை காட்டிலும் ஒரு உணர்வோட நாமத்தை சொல்றதுதான் கொள்கை. முக்கியமான கொள்கை, முக்கியமான பிரின்சிபல். என்ன உணர்வோடு சொல்லணும்? கிருஷ்ணா, எனக்கு இந்த வாழ்க்கை போதும். நான் உன்னுடைய சேவையில மறுபடியும் வரணும். நான் இந்த இந்த பிறவியில இந்த இந்த சரீரத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டேன், நிறைய காரியங்களை பண்ணிட்டேன். எனக்கு இது மோட்சத்தை கொடுக்கல. எனக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணு? உன்னுடைய தஞ்சத்தை கொடு, உன்னுடைய சேவையில் ஈடுபடுத்து அப்படின்ற பிரார்த்தனை ரூபத்துல நம்ம ஜபம் பண்றதா ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரார்த்தனை ரூபத்துல நம்ம செய்யற வரைக்கும் அது ஜபம் தான். அதை அதுதான் கொள்கை. இதை செய்யறதுக்கு நமக்கு நிறைய விதிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த விதிமுறை அப்படிங்கிறது, பக்தர்களோட சேர்ந்து நாம் கோயில்ல உட்கார்ந்து அந்த இடத்துல ஜபம் பண்றது, துளசிக்கு முன்னாடி ஜபம் பண்றதுதான் உத்தமமான விஷயம். அதை விட உயர்ந்த ஒரு கொள்கையே கிடையாது. கோயில்ல பக்தர்களுக்கு மத்தியில துளசியை வச்சுட்டு அந்த பக்தர்கள் புடைசூழ உட்கார்ந்து ஜபம் பண்ணோம் அப்படின்னா, அது நமக்கு முழு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும், முழு சக்தியை உடனே கொடுத்துரும். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மால எது பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ண முயற்சி பண்றோம். குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு முறையாவது என்ன பண்ணும்? பக்தர் கூட சேர்ந்து சாண்ட் பண்ணும், உட்காந்து சாண்ட் பண்ணும், பக்தர்களுக்கு மத்தியில உட்காந்து சாண்ட் பண்ணும். நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் பிரபுபாதருடைய ரெக்கார்டிங் போட்டுட்டு நம்ம சாண்ட் பண்றோம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச காலத்துல பிரபுபாதர் சாண்ட் பண்ணிட்டே இருப்போம், நம்ம மாலை நகர்த்திட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி போயிடும். நம்ம மந்திரம் சொல்றோமோ இல்லையோ, அது பாட்டு மிஷின்ல ஓடிட்டு இருக்கு. அது நம்ம காதல் கேட்கிறோம், மாலை நகர்த்திட்டே இருக்கும். சோ அது வந்து மறுபடியும் மெக்கானிக்கலா மாறி போயிடும். சோ அப்படி இல்லாம பக்தர்களோட சேர்ந்து உட்காந்து துளசிக்கு முன்னாடி உட்காந்து
கீர்த்தனத்தை அட்டன் பண்ணிட்டு உட்காந்து சேன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் விஷயம். அதுதான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். இது நம்ம மாசத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா செஞ்சாகணும். வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சா ரொம்ப நல்லது. தினமும் செஞ்சா இன்னும் நல்லது. அதுக்கு நீங்க பக்தர்கள் சங்கத்துல இருக்கு. அப்படி இல்லையா அவங்க வீட்டுல ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 2-3 பேர் உட்கார வச்சுட்டு அவங்களும் சேர்ந்து சேன் பண்ணுங்க. நல்லா இருக்கும். வீட்டுல எல்லாரும் சேன் பண்ணாங்க அப்படின்னா 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து சேன் பண்ணுங்க. அது நல்லா இருக்கும். இல்லாத பட்சத்துல நம்ம கிட்ட என்ன வசதி இருக்கோ உட்காந்து கீழே உட்காந்து பண்ண முடியுமா, இல்ல வந்து சோஃபால உட்காந்துட்டு பண்ண முடியுதா, இல்ல சேர்ல உட்காந்துட்டு பண்ண முடியும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். நமக்கு வேற வழி இல்லை, இப்படிதான் பண்ண முடியும், அப்படிதான் பண்ண முடியும். பட் ஜபம் பண்ணும்போது வேற எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜபம் பண்ணும்போது ஜபத்தை மட்டும் பண்ணுங்க. மற்ற எந்த காரியத்தையும் பண்ணாது. டிவி பார்த்துட்டே ஜபம் பண்றது, போன் பார்த்துட்டே ஜபம் பண்றது, சமைச்சுக்கிட்டே ஜபம் பண்றது, கார் ஓட்டிக்கிட்டே ஜபம் பண்றது, உபன்யாசம் கேட்டே ஜபம் பண்றது, அது மட்டும் பண்ணாதீங்க. ஜபம் பண்ணும்போது ஜபத்துக்கு மட்டும் டைம் கொடுங்க, கிருஷ்ணருக்கு டைம் கொடுங்க. அதுல சிறந்த விஷயம் பக்தர்களோட சேர்ந்து சேன் பண்றது அப்படிங்கிறது முதல் விஷயம். துளசி உட்காந்து சேன் பண்றது. ரெண்டாவது விஷயம், குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு, மாசத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு பக்தரோட சேர்ந்து சேன் பண்றது. இல்லாத பட்சத்துல கடைசி பட்சத்துல உட்காந்து ஜபத்தை மட்டும் பண்றது. மற்ற எந்த காரியங்களும் நம்ம உட்காந்து பண்றது. உட்காந்து பண்ண முடியல, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நடந்துட்டு மறுபடியும் உட்காந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நடந்துகிட்டே ஊர் ஃபுல்லா சுத்திட்டே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இன்னும் பீஸ்ஃபுல்லா உட்காந்து சேன் பண்ண. ஹரே கிருஷ்ணா.